Hi students, welcome to Inedikal IAS Academy. So video la narikum ungalku manama ticket istila. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC Group 2 prelims காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க கண்டிப்பா Group 2 prelims கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்க ஒரு 160 கேள்விக்கு மேல அடிச்சிருவீங்க 200க்கு. ஓகேவா? 200க்கு 160 கேள்விக்கு மேல அடிச்சாதான் நம்ம கண்டிப்பா பாஸ். கண்டிப்பா சேஃப் ஜோன் கட் ஆஃப் மீதி விஷயங்கள்லாம் பத்தி கவலைப்படாம நம்ம அழகா சேஃப் ஜோன்ல போய் உட்காந்துக்கலாம். சரிங்களா? அந்த உங்களை 200க்கு 160க்கு மேல எடுக்க வைக்க போற இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான விலை வெறுமனே 499 ரூபாய் மட்டும்தான். வெறுமனே 499 ரூபாய் தான். ஆனா இந்த 499 ரூபாய்க்கு நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா இதுல உங்களுக்கு 30 டெஸ்ட் வரப்போகுது. அதுல 26க்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம். 4 டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், மொத்தமா 30 டெஸ்ட். 30 டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 200 கேள்வி இருக்கும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 200 கேள்வி எழுதினாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. சரிங்களா? அதே மாதிரி 30 டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் 100 கேள்வி, மேக்ஸ் 25 கேள்வி, ஜிஎஸ் 75 கேள்வி. எல்லா டெஸ்ட்லயுமே தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும். ஓகேவா? சோ தமிழ் 100, மேக்ஸ் 25, ஜிஎஸ் 25. மொத்தமா 200 கேள்விகள் இருக்கும். மேக்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்றவங்களுக்கு மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? 30 டெஸ்ட்லயுமே இருக்கக்கூடிய மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். as well as உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் PDF ஃப்ரீயா கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் PDF ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதுவும் என்ன ரேங்க் லிஸ்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டெஸ்ட் முடிவுலையும் நீங்க எத்தனை ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது எல்லாமே கொடுக்குறவங்க ஃபீஸ் வெறுமனே 499 ரூபாய் மட்டும்தான். ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல அந்த ஷெட்யூல் பத்தி ஓவர்வியூ கொடுத்துறேன். ஓகேவா? சோ பாருங்க, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 7708197281 கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ உங்களுக்கு அரசு பணி குரூப் 2000 பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த குரூப் 2 வரப்போகுதுல எக்ஸாம், அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस தமிழ் 100, மேக்ஸ் 25, யூனிட் 8 பாலிட்டி, சயின்ஸ், ஹிஸ்டரி, INM, ஜியோகிராஃபி, எகனாமிக்ஸ், யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு கேள்விகள் எதிர்பார்க்கலாம்னு சும்மா ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகே, சோ என்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குதுன்னா ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. புரியுதா? சோ தமிழ் எப்படி போகும் நான் சொல்லிடுறேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் முதல்ல நியூ புக் 6ல இருந்து 12 கவர் ஆகும். சரிங்களா? அது முடிச்ச உடனே திரும்ப 6ல இருந்து 12 ஓல்டு புக் கவர் ஆகும். தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போகும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக்கா வரும். ஒரு 16வது டெஸ்ட்ல எல்லாம் மேக்ஸ்க்கான மொத்த டாபிக் முடிஞ்சிடும். 17வது டெஸ்ட்ல இருந்து ரிவிஷன், மேக்ஸ்க்கு ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, ரைட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 4 டெஸ்ட்டுக்கு ஹிஸ்டரி வரும், அப்புறமா INM, பாலிட்டி, யூனிட் 8 அந்த மாதிரி வரிசையா வரும். ஓகேவா? பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜூன் 20. தமிழ் பாத்துக்கோங்க, மேக்ஸ் பாத்துக்கோங்க, ஹிஸ்டரி பாத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து 100 கேள்வி, இதுல இருந்து 25 கேள்வி, இதுல இருந்து 75 கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டுமே ஒரு 4 நாள் கேப் இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு நாள் ஃபுல்லா தமிழுக்கு எடுத்தா படிச்சாலும் ஓகே, ஒரு நாள் ஃபுல்லா மேக்ஸுக்கு எடுத்துட்டாலும் ஓகே, ஒரு நாள் ஃபுல்லா ஜிஎஸ் ஒரு நாள் 2 நாள்ல கூட நீங்க இதுக்கு படிச்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் கேப் இருக்கும். ஆனா நீங்க படிக்கலாம். இப்போ 2வது டெஸ்ட் பாத்தீங்கன்னா அதே தமிழ்ல 6th நியூ புக். இங்க 1ல இருந்து 5, இங்க 6ல இருந்து 9. இங்க 1 to 9 இருக்கு, இங்க 6ல இருந்து 9. இங்க மீசியம் அமைப்பு டாபிக் HCBLCM, இங்க நம்பர்ஸ் சென்டர்ஸ். அதாவது ஷெட்யூல்லே நம்ம ஒரு டெஸ்ட் டைம், அதாவது அந்தந்த டாபிக் தமிழ்லயும் கொடுத்துருவோம், இங்கிலீஷ்லயும் கொடுத்துருவோம். டெஸ்டும் பைலிங்குவலா தான் இருக்கும். ஓகே, தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை இல்லை. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் இருக்கு, அது தமிழ்ல தான் இருக்கும். மேக்ஸும் ஜிஎஸும் உங்களுக்கு பைலிங்குவல். ஓகே, 3வது டெஸ்ட் ஜூன் 28 தமிழ், மேக்ஸ், ஹிஸ்டரி அப்படியே கண்டினியூ ஆகும். 4வது டெஸ்ட் ஜூலை 2 தமிழ், மேக்ஸ், ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும். இதோட ஹிஸ்டரி முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு INM ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? INM ஸ்டார்ட் ஆயிரும். சோ தமிழ், மேக்ஸ், INM. ஓகேவா? INM வந்து ஒரு 3 டெஸ்ட் வரும். ஓகேவா? சிலபஸ் கொடுத்துருக்கோம், நம்ம பாத்துக்கோங்க. இந்த சிலபஸ் வந்து தான் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஜூலை 18 இதோட INM முடிஞ்சிடும். அடுத்து பாலிட்டி ஸ்டார்ட் ஆயிடும். தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்பதான் 9th நியூ ஸ்கூல் புக் வரும். ஓகேவா? மேக்ஸ் பாத்துக்கோங்க, ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பாலிட்டி. அடுத்த டெஸ்டும் அதே தமிழ், மேக்ஸ், பாலிட்டி கண்டினியூ ஆகும். தமிழ், மேக்ஸ், பாலிட்டி கண்டினியூ ஆகும். அதோட பாலிட்டி முடிஞ்சிடும். அடுத்து யூனிட் 8 ஸ்டார்ட் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அந்த விஷயங்கள், திருக்குறள் ஆளா அப்படியே இந்த டெஸ்ட் கவர் ஆகும். ஓகேவா? தமிழ்ல கூட 11th நியூ தமிழ். என்ன சார் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் பிளட் ரிலேஷன்லாம் டெஸ்ட் வைக்கிறீங்களா? இந்த குரூப் 1ல பிளட் ரிலேஷன் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, அந்த பேத்தி கொஸ்டின். இப்ப திடீர்னு எதுவும் எக்ஸாம் வந்துச்சு என்ன பண்றது? ஏன்னா நம்ம 25க்கு 25 அடிக்கணும் மேக்ஸ்ல. புரியுதா? ஆனா ஒரு டாபிக் இந்த வாட்டி உள்ள மாதிரி இல்ல, எல்லாத்தையுமே உள்ள போட்டு எழுதுவோம் டெஸ்ட். என்ன அதான் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க போறோம்ல, டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன். அடுத்து தமிழ், மேக்ஸ், யூனிட் 8. தமிழ், மேக்ஸ், யூனிட் 8 ஒரு 3 டெஸ்ட் வந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு ஜியோகிராஃபி வந்துடும். அடுத்து ஜியோகிராஃபி இங்க வந்து இந்த டெஸ்டோட தமிழ் 12th நியூ புக் முடியுது. ஓகேவா? அப்ப அடுத்த டெஸ்ட்
6th தமிழ் ஓல்டு புக் வரும். ஓகே, 6th தமிழ் ஓல்டு புக் வரும். மேத்ஸ் ஜியோகிராஃபி 6th ஓல்டு தமிழ் ஆரம்பிச்சோம். யூனிட் 1ல இருந்து 5. ஓகேவா? மேத்ஸ்ல ப்ராபபிலிட்டி ஆல்பானுமிக் சீரிஸ் ஜியோகிராஃபி. ஓகேவா? ஜியோகிராஃபி ஐ திங்க் 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிரும். அடுத்த டெஸ்ட் ஆகஸ்ட் 18. ஓகேவா? 6th ஓல்டு தமிழ். மேத்ஸ்ல ஏபிஜிபி எக்கனாமிக்ஸ் வந்துரும். இங்க எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஜியோகிராஃபி 2 தான் எக்கனாமிக்ஸ் வந்துரும். எக்கனாமிக்ஸ் ஒரு 3 டெஸ்ட் வரும். சரிங்களா? இப்போ இந்த 14வது டெஸ்டோட மேத்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப மேத்ஸ்ல வந்து மொத்த டாபிக்குமே நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன் ஒரு டெஸ்ட்லயும். இதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து ரிவிஷன் எல்லாத்தையும் வைக்கல. என்ன பண்ண போறேன்னா, மேத்ஸ் வந்து நிறைய டாபிக் இருக்கு. அதுல இருந்து எல்லா டாபிக்கும் சேர்த்து ஒரு 25 கேள்வி கேட்பாங்க மேத்ஸ்ல. அது உங்களுக்கு தெரியும். ஆனா அதுலவே குறிப்பிடத்தக்க விஷயமா ஒரு 8ல இருந்து 9 டாபிக் நீங்க பார்த்தாலே 20 கேள்வி வந்துடும். ஓகே, அந்த ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் அடுத்தடுத்து வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மீசிமாம் இப்போ சுருக்கம் மட்டும் ரிவிஷன் எல்லாமே எழுதிட்டோம். திரும்ப ரிவிஷன் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அடுத்து தமிழ் 7th ஓல்டு புக். அப்ப இனிமேல் ஓல்டு புக் தானே வந்துட்டே இருக்கும். மேத்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ரிவிஷன் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் தோட முடிஞ்சா அடுத்து யூனிட் 9. யூனிட் 9 ஒரு 3 டெஸ்ட் வரும். ஓகேவா? இது ஓல்டு புக் கமெண்ட்ரி ஆகுது. பர்சன்டேஜ் டைம் அண்ட் ஒர்க் ரிவிஷன். இது யூனிட் 9. அடுத்து மேத்ஸ்ல தனிவட்டி கூட்டுவட்டி ரிவிஷன் யூனிட் 9. தமிழ்ல ஓல்டு புக் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. மேத்ஸ்ல மென்சுரேஷன் ஏபிஜிபி ரிவிஷன். இது ஃபுல்லாவே ஃபார்முலா டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். யூனிட் 9. ஓகேவா? இப்போ என்னன்னா, இதோட நம்ம அந்த டாபிக்லாம் ரிவிஷன் பார்த்தோம்னா அதுவும் முடிஞ்சிடும். அடுத்த டெஸ்ட் என்ன பண்றோம்னா, தமிழ்ல ஓல்டு புக் கண்டினியூ ஆகுது. மேத்ஸ் ரிவிஷன் ஒண்ணே நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன சொன்னா, எல்லா டாபிக்கும் மிக்ஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 25 கேள்வி இங்க வைப்பேன் டெஸ்ட். இதுதா சயின்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப என்னன்னா ஜிஎஸ்மே நான் ஸ்பெசிபிக்கா நீங்க எப்படி படிப்பீங்களோ அப்படிதான் நான் ஷெடியூலே கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம முதல்ல ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்போம். அப்படியே கண்டினியூ ஐஎன்எம் வரும். ஐஎன்எம்னா என்னது? மாடர்ன் இந்தியா தானே. ஹிஸ்டரி முடிச்சு ஏன்ஷியன்ட் மெடிவல் முடிச்சு மாடர்ன் 1947 சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் ஐஎன்எம். அடுத்து பாலிட்டி. ஏன்னா அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதிடுவாங்க. பாலிட்டி. ஓகேவா? அந்த ஆர்டர்ல வரும். யூனிட் 8 எடுத்தீங்கனாலுமே கூட நீ தமிழ்நாடு ஹிஸ்டரியை மட்டும் அப்புறம் படிக்கணும். அப்புறமா ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ். ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ்ல உள்ள தமிழ்நாடு பாட்டை மட்டும் படிச்சா யூனிட் 9. கடைசியாவே சயின்ஸ் படிப்போம். உங்க ஃப்ளோக்கே போட்டிருக்கேன். கடைசியாக சயின்ஸ் கொண்டு வந்துருக்கோம். ஓகே, ஸோ 10 தமிழ் ஓல்டு புக் போயிட்டு இருக்கு. மேத்ஸ் ரிவிஷன் 2 சயின்ஸ். 10th ஓல்டு என்ன ரிவிஷனு, மேத்ஸ் ரிவிஷனு, சயின்ஸ். மேத்ஸ் ரிவிஷனு சயின்ஸ் தமிழ் போயிட்டே இருக்கும். மேத்ஸ் ரிவிஷனு சயின்ஸ். இதோட நம்மளோட டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது மொத்தமா முடிஞ்சிடும். செப்டம்பர் 22 வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து 4மே ஃபுல் டெஸ்ட். ஸோ செப்டம்பர் 24, 25, 26 4 நாள் 29 எக்ஸாம், ஒரு நாள் கேப். இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஓகேவா? பக்காவா இருக்கும். ஃபீஸ் வெறும் 499 தான். இவ்வளவு விஷயங்கள்ல உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ரேங்க் ப்ரொவைட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுத்து 499 எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி தான். ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கான்டாக்ட் நம்பர் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். திரும்ப கூட சொல்றேன். ஓகேவா? நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீல் கேட்டுக்கலாம். ஓகேவா? நம்பர் எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. 7708197281. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். 499 தான். டெஸ்ட் வாய்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் இருக்குல்ல, இதையுமே கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.